ஆண்டுக்கு 1,50,000 வருமானமுள்ள 18 முதல் 55 வயது வரை உள்ள கிராமத்து பெண் வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பொதுத்துறை வங்கிகள் மூலம் வட்டியில்லா கடன் 3 லட்சம் வரை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் கடன் பெறும் பெண்களுக்கு சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்குகிறது மத்திய அரசு. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எரிவாயு சிலிண்டர் விலை ரூ. 30.50 குறைந்துள்ளது. தற்பொழுதைய விலை ரூபாய் 1930 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு வாக்குப்பதிவு மின்னணு எந்திரத்தில் 16 வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறும். இந்த முறை கரூர் நாடாளுமன்ற தொகுதியில்தான் அதிகபட்சமாக 54 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் 4 வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட உள்ளது. கச்சத்தீவு குறித்த தகவல்கள் நம் கண்களை திறப்பதோடு திடுக்கிட வைக்கிறது. கச்சத்தீவை இரக்கமில்லாமல் காங்கிரஸ் மற்றும் திமுக எப்படி இலங்கைக்கு அளித்தது என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்ற தகவல்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும். என்னை அச்சப்படுத்த நடக்கும் முயற்சி வெற்றி பெறாது. நாட்டை கொள்ளையடித்தவர்களிடமிருந்து ஊழல் பணம் மீட்கப்படும். என் மீது எத்தகைய குற்றச்சாட்டை முன்னெடுத்தாலும் ஊழலுக்கு எதிரான எனது நடவடிக்கை தொடரும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். பாமகவை இபிஎஸ் விமர்சித்து பேசுகிறார். அவருடன் கூட்டணியில் இருந்தபொழுது தியாகிகளாக தெரிந்தவர்கள் கூட்டணியை விட்டு பிரிந்தால் துரோகிகளாக அவர்களுக்கு தெரிகிறோம். இது எப்படி என்று இபிஎஸ் தான் விளக்க வேண்டும். சமூக நீதியை உயிருள்ளவரை கடைபிடிப்போம் என்று தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பேசும்பொழுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை திவாலான நேரத்தில் மோடி அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவினார். அப்பொழுது கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். சுங்கசாவடிகளில் கட்டண உயர்வு முடிவை திரும்ப பெறுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் வெளியாகி தமிழ்நாட்டில் ஹிட் அடித்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 29 பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏப்ரல் 15 வரை நீதிமன்ற காவலில் திஹார் சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டது. 12 ராசிகளுக்கான நாளைய நாள் பலன். மேஷம், ரகசியமான தகவல்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ரிஷபம், எல்லா சமயங்களிலும் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுப்பது முடியாது. மிதுனம், உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்து கொண்டால் இழப்பை தவிர்க்கலாம். கடகம், அன்புடனும் பணிவுடனும் நடப்பதால் உங்கள் மதிப்பு உயரும். சிம்மம், உங்கள் துணைவரின் உடல்நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டும். கன்னி, வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும். துலாம், ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. விருச்சிகம், வேலையில் அதிக மன அழுத்தம் ஏற்படும், கவனம் தேவை. தனுஷு, அலுவலகத்தில் உங்கள் வேலையை மட்டும் செய்வது நல்லது. மகரம், எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பெரியவர்கள் ஆலோசனை பெறவும். கும்பம், எவர் உதவி கேட்டாலும் செய்வீர், ஆனால் உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்ற நிலை ஏற்படும். மீனம், புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை கெடுக்கும்.